வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் மிகவும் பயனுள்ள ஒரு மருந்து குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மருந்துக்கு நான் திப்பிலி எடுத்து வச்சுருக்கேன், 2 பரங்கி சக்கை, சுக்கு, சித்திரத்தை. இது கூட இன்னும் கூட வால்மிளகு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய மருந்து சாமான் கொடுப்பாங்க. எனக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். நல்ல வகையான சங்கரா, சீலா போன்ற கலந்த வகையான கருவாடு மீன் வச்சுருக்கேன். புளியை கரைச்சி எடுத்துருக்கேன். கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பூண்டை உரித்து பாதி நசுக்கி வச்சுருக்கேன், பாதி முழுசாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பரங்கி சக்கை, சித்திரத்தை, சுக்கு, திப்பிலி இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல பரங்கி சக்கை, சுக்கோ நல்லா வறுத்துக்கிறேன். ஏன்னா இது கட்டையாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கல்லில் நசுக்கிட்டு அப்புறமா மிக்சியில் போடுவோம். இப்போ திப்பிலி போடுறேன். திப்பிலியிலே நிறைய 2-3 வகை இருக்குது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு எது இருக்கோ அது போடலாம். என்கிட்ட இருந்தது, வீட்டில் இது இருந்தது, வால்மிளகு கூட சேர்க்கலாம். இருந்ததை வச்சு நான் வறுத்து குழம்பு வைக்க போகிறேன். சித்திரத்தையும் சேர்த்துருக்கேன். இருந்தால் அதிகமாக அடுத்தது இது நல்லா சூடாயிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஒரு இடித்து நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தனியாவும் ஒரு 3 வரமிளகாயும் போடுறேன். காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட போகிறேன். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துப்போம். கூட வீட்டில் நாம் அஞ்சிரப்பட்டியில் வச்சுருக்க அந்த மருத்துவ மசாலா சாமான்களே போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஓமமும் சேர்க்க போகிறேன். நம்ம மசாலா டப்பாவில் எது இருக்கோ எல்லாமே மருந்து பொருள் தான். இதில் நம்ம மிளகாத்தூளி சேர்த்து அரைச்சிருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து தனியாக குழம்பு வைக்கும் போது இன்னும் சுவையை விட நமக்கு உடலுக்கு மருத்துவ குணம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் முதல்ல போட்டது ஓமம். இப்போ சீரகம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு. வெந்தயம் அதிகமாக வேண்டாம், சேர்த்துலாம். இதெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டு நல்லா பொரியும், படன்னு இதெல்லாம் பொரியும் போது நான் கடுகையும் சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் கடுகு இருக்குது, கொஞ்சம் கலராக மஞ்சள் வெள்ளை கடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த கடுகு இருந்தால் போடலாம். நான் வீட்டில் தாளிக்க வச்சுருந்தேன். அந்த கடுகையே 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த சுக்கு, பரங்கி சக்கை, சித்திரத்தை எல்லாம் நல்லா இடித்து எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயத்தை நான் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டு எடுப்போம். அப்போ தான் பவுட்ரு ஆகும். இல்லைன்னா தூள் பெருங்காயம் வேணால் அதிலே சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி இல்லைன்னா. மறுபடியும் இந்த வானலை பாருங்கள், இந்த பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். வறுத்த பொருட்கள்லாம் கொஞ்சம் ஆறினோன்னே மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிடுவா. இப்போ ஒரு சட்டியை வச்சுருக்கேன். பாருங்கள், மிக்சி ஜாரில் பரங்கி சக்கெல்லாம் இடித்து போட்டிருக்கேன் பாருங்கள், சித்திரத்தையெல்லாம். இப்போ இதை பொடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். மருந்து குழம்புன்றதுனால நம்ம நல்லெண்ணெயே சேர்த்துப்போம். நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இதுக்கு நான் கடுகு, வெந்தயம், சீரகம் இது குழம்புங்களுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருப்பேன். சாம்பார் இந்த மாதிரி குழம்புங்கள் தாளிக்கிறதுக்கு இதை நம்ம சேர்த்துருவோம். நான் சோம்பு வறுக்கும்போது சேர்க்கலை, அதனால் தாளிக்கும் போது சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்கும்போது கூட சோம்பை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 பூண்டை உரிச்சிருக்கேன். அதில் பாதி நான் நசுக்கி வச்சுருக்கேன், 1 பாதியமாக. மீதி கொஞ்சம் முழுசாகவே வச்சுருக்கேன். முதல்ல தாளித்து பொரிஞ்சு வரும்போது நசுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துருவோம். அப்புறம் இந்த முழு பூண்டையும் சேர்த்து ஒரு கலரிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வேணும்னா அதையும் கொஞ்சம் இடித்து கூட சேர்த்துக்கலாம். இடித்து சேர்க்கும் போது யாருமே அதை தனியாக வெங்காயம் தனியாலாம் எடுக்க முடியாது. நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நமக்கு உடல் பலகீனமாக இருக்கும் பொழுதும், சளி இருமல் அதிகமாக இருக்கும் போதும், மற்றும் மழைக்காலங்கள் குளிர்காலங்களிலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சளி இருமல்லேருந்து விடுதலை கிடைக்கும். நாம் இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதிலே குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்து பாதி உப்பு போடுவோம். நல்லா கரைச்சிப்போம். இந்த
வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வந்து இந்த தக்காளி உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துப்போம். தக்காளி அதிக அளவு சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ இந்த குழம்பே நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தை பெற்ற பெண்கள் கூட இது கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதுலேயும் நான் மசாலாலாம் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளை சேர்க்க போகிறேன். இது நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் குழம்புக்கு சேர்க்குற செலவு சாமான் மருந்து சாமான் கேட்டால் தருவாங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு போடுறேன். முதல்ல கோபுரமாகவும் அடுத்ததும் பாருங்கள், நான் போடுறத பாருங்கள். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் நீங்கள் தனியார் தூள் வச்சுருந்தீங்களோ அதுக்கு ஈவனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைப்போம். நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கும்போது அவங்க வந்து பவுட்ரு கொடுப்பாங்க. பவுட்ரை விட நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாக வாங்கிட்டு வந்து வறுத்து இடித்து சேர்க்கும் போது அதோட மனம் வேறு மாதிரி தான் இருக்கும். முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம குழம்போட டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். இதை கொதிக்க வைப்போம், மூடி வச்சுட்டு திறந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் மருந்து நம்ம இந்த மாதிரி மழை நேரங்களிலும் குளிர் நேரங்களையும் சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த மார்சளி இதெல்லாம் இருக்காது. உடலுக்கு எல்லா வித நோய்களுக்கும் இது வந்து நல்ல மருந்தாக இருக்கும், வயிற்று சம்மந்தமான எல்லாத்துக்குமே. அதனால் தைரியமாக செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த இதுவை போகிற முதல்ல கோபுரமாகவும் அடுத்து கொஞ்சம் அந்த ஸ்பூன் ஃபுல்லாகவும் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் இன்னும் கூட போட்டுக்கலாம். இந்த பொடியே இருந்தால் கூட நம்ம ரசத்துக்கு கூட மிளகு சீரகம் சேர்த்துட்டு ரசத்தில் கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டுட்டு ரசத்துக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கரைச்சி வச்சிருந்த புளியை இப்போ இந்த இது பவுட்ரு போட்ட உடனே புளியும் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சிறு வயசுலேருந்தே கொடுக்க பழகிடுங்க. இந்த புளி சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்து நல்லா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பல வகையான இருக்கிற கருவாடை நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எதுக்கு நான் மருந்து கருவாடை போடும்போது நான் வந்து காய்கெல்லாம் சேர்க்கலைன்னா இது வந்து ஒரு சில கருவாடை வந்து நல்லா கொதிச்சுன்னா முள் பிரிஞ்சு வந்துடும். அதனால் இதை காய்ங்க போடலை, வெறும் மருந்து குழம்பு வைக்கிறதுனால வெறும் கருவாடு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு கருவாடு வேணான்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி பத்திய காய்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது மாதிரி சேர்த்து நீங்கள் சிம்பிளாக குழம்பு வச்சுக்கலாம். கருவாடு சேர்க்கலைன்னா காயை போட்டு வச்சுக்கலாம். இப்போ கருவாடு போட்டு ஒரு துளி வெல்லமும் சேர்த்துட்டு நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் போட்டேன். கருவாடு போட்டு கொதிக்க விட்டு செக் பண்ணிவிட்டு தான் நான் உப்பு போட்டேன். இப்போ கருவேப்பிலை தழையை போட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை நிறுத்திடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மா வின் கிச்சன் சேனலோட எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.